பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஐலாண்ட்ல ஒரு அரக்கன் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பைடரால பயங்கரமான தொல்லை ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த ஸ்பைடர்னால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த ஸ்பைடரை பார்த்தாலே ரொம்ப பயப்படவும் செஞ்சிருக்காங்க. சோ இந்த ஸ்பைடரை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஏதாவது டார்க் மேஜிக்கும் என்னென்னமோ பண்ணி ஒரு மைனோட ஆழமான பகுதியில அந்த ஆழ்ந்த தூக்கத்துக்கு போற மாதிரி செஞ்சிருக்காங்க. அதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் தொல்லை இல்லாம அந்த ஐலண்ட்ல இருக்கிற எல்லாருமே அவங்களோட அமைதியான வாழ்க்கைக்கு திரும்பி ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த நிம்மதி ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அரேனியம் ஐலாண்டுக்கு வாரனும் அவர் கூட சில மெம்பர்ஸும் வராங்க. வந்து வாரனுக்கு சொந்தமான இடத்துல சார்லஸ் மைனிங் கம்பெனின்ற ஒரு கம்பெனியும் ஸ்டார்ட் பண்ணி அங்க கோல்ட்ஸ் டைமண்ட்ஸ்லாம் மைன் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த வாரனும் அந்த மெம்பர்ஸும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரன் வந்து மெயின்லாண்ட்ல ஒரு பெரிய பிசினஸ் வச்சு நடத்திட்டு இருந்திருக்காரு. அந்த பிசினஸ்க்கு அந்த மெம்பர்ஸ்லாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் ரொம்பவே லாயலா வாரனுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதனால வாரனோட பேச்சை கேட்டு இந்த சார்லஸ் மைனிங் கம்பெனிக்கும் வந்து ஒர்க் பண்ண வந்திருக்காங்க. இந்த மெம்பர்ஸ் தவிர அந்த வில்லேஜஸ்லயும் சில பேர் அந்த மைன்ல ஒர்க் பண்றாங்க. அப்படி அவங்க எல்லாம் வந்து மைனிங் சைட்ல மைன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்பதான் அவங்களுக்கு வந்து ஒரு வினோதமான அமானுஷ்யமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கேவோட டீப்ல இருந்து ஒரு வினோதமான சத்தம் கேக்குது. இதை நோட் பண்ண யுகின் வந்து அந்த வாரனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேவ்ல நாங்க மைன் பண்ணும்போது வினோதமான சத்தங்கள் கேட்டுட்டு இருக்கு, இது என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இப்போ இந்த சத்தத்தோட விளைவு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தது யாருக்குமே தெரியல. பட் இவங்க தெரிஞ்சும் தெரியாமையும் அந்த மைனோட டீப்பான பகுதியில ஆழ்ந்த உறக்கத்துல இருந்த அந்த ஸ்பைடர் கிரியேச்சரை எழுப்பி விட்டுறாங்க. அது வெளியே வந்ததுமே அதுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா சவுண்ட் கொடுத்துட்டு இருந்தா அந்த ட்ரைனையே அதை ஆக்குபை பண்ணி அதோட மெர்ஜ் ஆயிருது. அதனால பாதி உடம்பு பாத்தீங்கன்னா ஸ்பைடராகவும் பாதி உடம்பு ட்ரைனாவும் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா கிரீப்பியான ஒரு மான்ஸ்டரா மாறி இருக்கு. இதை வந்து நரகத்துல இருந்து வந்த ஒரு கிரீப்பியான மான்ஸ்டர்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதை சார்லஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இது இந்த சார்லஸ் மைனிங் கம்பெனிக்கு உள்ள இருந்து வெளியே வந்ததுனால அது சார்லஸ்ன்னு கூப்பிடுறாங்களா அப்படின்றது தெரியல. பட் அது என்னதான் வந்து ட்ரெயினோட மெர்ஜ் ஆயிருந்தாலும் அது ஒரு மிஷின் மாதிரி நடந்துக்காது. ஏன்னா அது பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர். ஸோ அதோட நேச்சர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்டையாடணும். அது வந்து என்ன நினைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மொத்த ஐலாண்டுமே அதோட ஹண்டிங் கிரவுண்டா நினைச்சு எதிர்க்க வர யாரா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் அதை வந்து அடிச்சு துவம்சம் பண்ணிடுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம இந்த சூச்சு சார்லஸ் கேம்ல பார்க்கும்போது அங்கங்க வந்து உடஞ்சு போன ட்ரெயின் எல்லாம் பார்க்கலாம். ஏன்னா இது மனுஷங்களை மட்டும் இல்லாம மற்ற ட்ரெயினையும் கூட அட்டாக் பண்ற ஒரு பேசிக் நேச்சரை வச்சிருக்கு. ஸோ எல்லாத்தையும் ஹண்ட் பண்றத ஒரு வழக்கமாவே வச்சிருக்கு. இப்போ அந்த ஒர்க்கர்ஸ் வந்து அந்த மைனிங் சைட்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 3 மிஸ்டீரியஸான எக்ஸ் கிடைக்குது. இதை பார்த்த வாரன் வந்து இந்த எக்ஸை ரொம்பவே பாதுகாப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மெம்பர்ஸும் அந்த ஐலாண்ட்ல இருக்க சில மெம்பர்ஸையும் வந்து கல்ட் மெம்பர்ஸா மாத்துறாரு. மாற்றும் போது அவங்களுக்கு சார்லஸை ரிசம்பிள் பண்ற மாதிரி ஒரு மாஸ்கையும் அவங்க போட்டுக்க சொல்லி கொடுக்குறாரு. ஆனா இந்த மாஸ்க் எது கொடுத்தாரு, எதுக்காக இந்த எக்ஸை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாருங்கிறது அப்போ வந்து தெளிவா சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த ஐலாண்ட் மக்கள் வந்து 4 பேர் 4 விதமா பேசுறாங்க. அதுல சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாரனும் அந்த கல்ட் மெம்பர்ஸும் ரொம்பவே மோசமானவங்க, அந்த சார்லஸை ஆதி காலத்து கடவுளா நினைச்சு அதை ரொம்பவே வணங்குறாங்க. இதை எதை வச்சு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டாஸ்க் பண்ணும்போது ஒரு பழைய பாக்ஸ்ல இருந்து ஒரு பெரிய கல்வெட்டை எடுப்பாங்க. இப்போ அந்த கல்வெட்டுல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பைடரை பார்த்திருக்காங்க. இதை வச்சுதான் அந்த ஊர் மக்கள் வந்து வாரனையும் அந்த கல்ட் மெம்பர்ஸும் பத்தி சொல்லியிருக்காங்க. இன்னும் சில மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெம்பர்ஸும் வாரனும் வந்து ரொம்பவே நல்லவங்க, அந்த எக்ஸை பாதுகாத்து அந்த எக்ஸ்ல இருந்து ஸ்பைடர் ட்ரெயின்ஸ் வெளியே வரும்போது அதை ஷூட் பண்ணி கொண்டு நம்மளை காப்பாத்திடுவாங்கன்ற மாதிரி நம்புறாங்க. இன்னும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சார்லஸ் மாஸ்க் போட்டவங்களும் அந்த வாரனும் வந்து அந்த சார்லஸை வணங்கும் போது அவங்க இழந்த சொத்துகள் எல்லாம் மீண்டு வரும். அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரனாவும் அவனால ஆக முடியும் அப்படின்ற மாதிரி அந்த ஊர் மக்கள்லாம் நம்புறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இங்க மைனிங் ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இங்க இருக்கிற மக்கள்ல கொஞ்சம் பேரும் வில்லேஜ்ல இருக்கிற கொஞ்சம் பேரும் என்ன ஆகுறாங்கன்னா இந்த சார்லஸ் கையால சாகுறாங்க. சோ இதை பார்த்து பொறுக்க முடியாத யுகின் என்ன
இதை கேட்ட ஆர்கிவிஸ்டும் இங்க வராரு. இங்க வந்தது யுகின் வந்து அந்த மாஸ்டர் ஸ்பைடர், அதாவது நம்ம சார்லஸை பத்தி ஒரு ரஃபா ஒரு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறாரு. அவன் வந்து நரகத்துல இருந்து வந்த அரக்கன்னு சொல்றாங்க. பார்க்க பாதி ட்ரெயின் மாதிரி பாதி ஸ்பைடர் மாதிரியும் இருப்பான். ரொம்பவே கொடூரமா கொல்லுவான். பட் இதெல்லாம் பத்தி நீ கவலைப்பட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி பிளான் எல்லாம் போட்டாச்சு அவனை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு. நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரை பார்க்கணும், அவங்க சொல்ற கொஞ்சம் வேலையை செய்யணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா ரொம்பவே பழங்காலத்து ட்ரெயின் மாதிரி, இந்த ட்ரெயின்ல எல்லாம் சண்டை போட முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் அதுக்கு யுகின் என்ன சொல்றாருன்னா, பார்த்து நீ வந்து சீப்பா நினைச்சிடாத, இதை வந்து அப்கிரேட் பண்ணனா வேற லெவல்ல சண்டைக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ட்ரெயின்ல ஏறி கிளம்புறாங்க. அப்ப யுகின் வந்து நிறைய கைட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து அந்த மான்ஸ்டர் அழிக்க போறோம் அப்படின்லாம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. போகும்போது திடீர்னு இவங்க எதிர்பார்க்காத நேரத்துல சார்லஸ் வந்து இவங்களை அட்டாக் பண்றான். அந்த சண்டையில வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்டா யுகின் வந்து இறந்துடுறாரு. சாகிறதுக்கு முன்னாடி நிறைய சொல்லணும்னு நினைச்சவரு என் பையன் உனக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்றது மட்டும் சொல்லிட்டு மற்ற வார்த்தைகள் எதையுமே சொல்லாமே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல எதுவுமே தெரியாது நம்ம ஆர்கிவிஸ்ட் வந்து என்ன பண்றாருன்னா, ஆல்ரெடி யுகின் சொன்னார்ல சில பேரை நீ பார்க்கணும், சில வேலைகளை செய்யணும்னு, சோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆட்களை பார்த்து அவங்க கொடுக்குற டாஸ்க் எல்லாம் பண்றாரு. சில டாஸ்க் வந்து சின்னதா இருக்கு, சில டாஸ்க் ட்ரிக்கியா இருக்கு, சில டாஸ்க் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பட் இதெல்லாம் முடிச்சு அவர் ஸ்கிராப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ட்ரைனையும் பக்காவா வேற லெவல்ல அப்கிரேட் பண்ணி வச்சிடுறாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு நம்மளோட யுகின் பையன் பாலை பாக்குறதுக்கு கிளம்புறாரு. இப்போ அந்த ஆர்கிவிஸ்ட் வந்து பாலை பார்க்க போறதுக்கு முன்னாடி இன்னும் 3 பேரை மீட் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹெலன். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி நாங்க சார்லஸை எதிர்த்து போராடும் போது சார்லஸ்க்கு கொஞ்சம் அடிபட்டோடனே அவன் காட்டுக்குள்ள ஓடி போயிடுவான். அவனை துரத்தி போய் சண்டை போட்டு அவனை அழிக்கணுங்கிறது எங்களுக்கு முடியாத காரியமா இருந்தது. இதனால இந்த ஐலாண்ட் மக்கள் நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு தியரியை கிரியேட் பண்ணியிருக்கோம். அது என்ன அப்படின்னா, இந்த ஊருக்கு நடுவுல ஒரு பெரிய டெம்பிள் இருக்கு. அந்த டெம்பிள்குள்ள ஒரு பிரிசமும் இருக்கு. அந்த பிரிசம்குள்ள 3 எக்ஸை இன்சர்ட் பண்ணோம்னா அதுல இருந்து வர எனர்ஜினால சார்லஸ் வந்து ப்ரோவோக் ஆகி டூ ஆர் டை சிச்சுவேஷன்ல சண்டை போடுவான். அப்படி போடும்போது நம்ம அவனை எப்படியாவது கஷ்டப்பட்டு டிஃபீட் பண்ணணும், அது மட்டும்தான் ஒரே வழி. ஆனா அந்த எக்ஸ்லாம் வந்து அந்த வாரனோட ஆளுங்க வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த சார்லஸை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி வாரனோட ஆளுங்க கூட சண்டை போட்டு அந்த எக்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு வார்னிங்கோட ஃபர்ஸ்ட் சாவிய ஆர்கிவிஸ்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அடுத்து போகும்போது பாத்தீங்கன்னா கிரிப் அண்ட் கைல மீட் பண்ணி அவங்க கிட்டயும் அந்த சாவியை வாங்கிக்கிறாங்க. இப்போ அந்த ஆர்கிவிஸ்ட் அந்த சாவியெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு மைனிங் சைட்லயும் அந்த எக்ஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ அடுத்து அந்த ஆர்கிவிஸ்ட் வந்து பாலை போய் மீட் பண்றாரு. பாலும் அவருக்கு வந்து மிகப்பெரிய பிளானை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி அந்த டெம்பிள்குள்ள இருக்க பிரிசம்ல நம்ம கலெக்ட் பண்ண 3 எக்ஸை இன்சர்ட் பண்ணணும். அந்த எக்ஸ்ல இருந்து ரிலீஸ் ஆகுற மிகப்பெரிய எனர்ஜினால அந்த சார்லஸ் ப்ரோவோக் ஆகி இங்க வந்து நார்மல் சார்லஸ்ல இருந்து ஹெல் சார்லஸா மாறுவான். ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த ஐலாண்ட்ல இருக்க ஒரு பழைய புரோக்கன் பிரிட்ஜ்ல வந்து நம்ம பாம்ஸ்லாம் செட் பண்ணிடலாம். அவன் வந்து ஹெல் சார்லஸா மாறினதுக்கு அப்புறம் அவனை எப்படியாவது ரொம்பவே ப்ரோவோக் பண்ணி அந்த பிரிட்ஜ் கிட்ட வர வைக்கணும். அப்போ அவன் வந்து நம்ம அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி போகும்போது அவன் அந்த பிரிட்ஜ்ல நிற்பான். அப்ப கரெக்டா அந்த பாம்பை பிளாஸ்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி அந்த பிளானை எக்ஸ்பிளைனும் பண்றாரு. இது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி, அதாவது பிரிட்ஜ்ல வந்து பாம்பு செட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பிரிசன்ல எடுத்துட்டு போயிட்டு அந்த 3 எக்ஸ்ல 2 எக்ஸ்ல வைக்கும் போதே வந்து ஒரு குரல் கேட்கும், வைக்காதீங்க, இதை செய்யாதீங்கன்ற மாதிரி. யாருன்னா நம்ம வாரன் தான். இதை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம ஆர்கிவிஸ்ட் வந்து அந்த 3ஆவது எக்கையும் அந்த பிரிசம்ல வச்சிருவாரு. வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது வந்து அந்த ரேடியேஷனை ஃபுல்லா வந்து நம்ம அந்த சார்லஸ் வந்து அப்சர்வ் பண்ணுவோம். அப்சர்வ் பண்ணி ஹெல்த் சார்லஸா மாறிட்டு இருப்பான். மாறிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா வாரன் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சு அவங்க வந்து குடு ஓட ட்ரை பண்ணுவாரு. இப்போதான் இங்க வந்து ஒரு பயங்கரமான விஷயம் எனக்கு டவுட்டா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாடி 4 பேர் 4 விதமா பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதுல ஒண்ணு வந்து வாரன் வந்து சார்லஸ் வந்து வணங்குறதே எதுக்குன்னா இம்மார்டாலிட்டி, அதாவது சாகா வரம் பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குனாங்க அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு டவுட்டா இருக்கிறது என்னன்னா, வர்ஷிப் பண்ணிதான் கண்டிப்பா சார்லஸை பார்த்து இவர் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை சார்லஸ் கிட்ட இருந்து அந்த ரேடியேஷன், இந்த எக்ஸ் வந்து அவருக்கு கிடைச்ச
ஆரம்பிச்சிச்சுன்னா சார்லஸ் ரொம்பவே பவர்ஃபுல் ஆகி அதாவது இந்த ஐலாண்ட் ஃபுல்லா அழிச்சிருவான்னு நினைச்சாரா, இல்ல இந்த சார்லஸ வந்து அவங்கிட்ட இருக்க அந்த ரேடியேஷன் யூஸ் பண்ணி அவரோட செல்ஃபிஷ்னஸ்க்காக அவர் டெவலப் ஆகணும், பிசினஸ் வந்து நல்லா ஃபிளரிஷ் ஆகணும் அப்படின்னு நினைச்சு செல்ஃபிஷா வந்து சார்லஸ் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து சார்லஸை வச்சே பண்ணியிருப்பாரான்னு தெரியல. ஏன்னா சார்லஸ் வந்து ஹெல் சார்லஸா மாறினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணதே யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாரனை தான் அட்டாக் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆர்கிவிஸ்டே துரத்துவோம். ஸோ இந்த இது வந்து எனக்கு ரொம்பவே டவுட்டா இருந்த ஒரு விஷயம். எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. மேபி வந்து வாரன் உண்மையாவே வந்து எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சிருக்கலாம். இல்ல அப்படின்னா சார்லஸை வந்து தன்னோட செல்ஃபிஷ்னஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு அவனுக்கு ஃபுல் பவர் வந்துருச்சுன்னா நம்மள போட்டு தள்ளிடுவான் அப்படின்னு நினைச்சும் நடந்திருக்கலாம். பட் இந்த பிளானை ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணி முடிக்கவும் அந்த பிரிட்ஜுக்கு வந்து சார்லஸை கூட்டிட்டு வந்ததும் அந்த பாம் எல்லாம் பிளாஸ்ட் பண்ணி அவனோட கதையை வந்து முடிச்சிருவாங்க. அப்பாடா, அந்த சார்லஸோட கதை முடிஞ்சுச்சு. இனிமே இந்த ஐலாண்டுக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுன்னு நினைக்கும் போது திடீர்னு ஒரு மைண்ட் சைட்டை ஃபோக்கஸ் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா பல நிறைய திங்ஸ் இருக்கு. அது என்னன்னு உத்து பார்த்தோம்னா டைமண்ட் இல்ல, கோல்டு இல்ல, நிறைய ஸ்பைடர் ட்ரெயினோட முட்டைகள் இருந்திருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார்லஸையே சமாளிக்க முடியல. 3 முட்டையில இருந்து வந்து எனர்ஜி அப்சர்வ் பண்ண சார்லஸையே நம்மளால சமாளிக்க முடியல. இங்க பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கு இல்ல, லட்சக்கணக்கு இல்ல, கோடி கணக்குல முட்டை இருக்கும் போல இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சு அத்தனை ஸ்பைடர் ட்ரெயின் வந்துச்சுன்னா அந்த ஐலண்ட் என்ன ஆகும்? இல்ல அதுல இருந்து ஒண்ணு வெளியே வந்து இதுல இருக்கிற எல்லா ரேடியேஷனையும் அப்சர்வ் பண்ணிச்சுன்னா இந்த ஊர் என்ன ஆகும் தெரியல. பட் இதோட வந்து இந்த ஃபியூச்சர் சார்லஸோட ஸ்டோரி வந்து முடியுது. இந்த வீடியோ இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு இருந்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்க. அடுத்தடுத்த வாரத்துல இதை விட சூப்பரான ஸ்டோரிஸோட நாங்க 2 பேரும் உங்களை வந்து சந்திக்கிறோம். அடுத்த வீடியோல சந்திக்கிறதுக்கு நாங்க 2 பேரும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறோம். அடுத்த